வைஸ் கேப்டனே கிடையாதுடா. எனக்கு வைஸ் கேப்டனே வேண்டாம். எதுக்கு வைஸ் கேப்டன்? வைஸ் கேப்டன் என்ன பண்ண போற நீ? கேப்டன் எப்பயாவது சுச்சு போறதுக்கு ரூம்குள்ள போனாருன்னா, திரும்ப அந்த நேரத்துல நீ கேப்டனா நடிக்க போற. அவ்வளவுதானே. அதுக்கு எனக்கு ஆளே வேணாம்டா. அப்படியே தேவைப்பட்டா அவங்கள்ல அப்ப நான் பூவா தலையா போட்டு எவனையா ஒருத்தன் அந்த இடத்துல ஆக்டிங்கா வச்சுக்கிறேன்டா. என்னைய விடுங்கடா அப்படின்ற ரேஞ்சுக்கு இந்த வைஸ் கேப்டன் பிரச்சனை வந்துருக்கு பாருங்க நம்முடைய டீமுக்குள்ள. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் மேட்ச் ஹாய் ஃப்ரம் பாலா. இந்தியா வர்சஸ் பங்களாதேஷுடைய இந்த டெஸ்ட் சீரிஸோட ஆரம்பத்துல பாத்தீங்க அப்படின்னா ஸ்குவாட் அனௌன்ஸ் பண்ணும்போது அதுல பிராக்கெட்ல சீனு போட்டிருக்கீங்க, பிராக்கெட்ல WKன்னு போட்டிருக்கீங்க, VCன்னு ஒண்ணு இல்லையேன்னு என்ன காலேஜ் வைஸ் சான்சலரா? இல்ல இந்த வைஸ் கேப்டன் ஒண்ணு இருக்குமே அது காணமே, அதான் என்னன்னு கேட்டேன் அப்படின்ன உடனே அப்பதான் போட்டு விடுறாங்க. அண்ணே ஒண்ணும் இல்லைண்ணே, உங்கள்ட்ட சொல்றது என்ன இருக்கு, ஜஸ்பிரிட் பும்ராவை வைஸ் கேப்டனா போட்டிருந்தோம். KL ராகுல் மாதிரி சீனியர் திரும்ப டீமுக்குள்ள வந்துவிட்டாரு. சுப்மன் கில் எனக்கு வேணும், நான் தானே அடுத்த கேப்டனுங்கிறாரு. இந்த மாதிரி பல போட்டிகள் உள்ள ஓடிக்கிருக்கனே, ஒன்றும் தலகால் புரியல, ஒரே கன்ஃபியூஷனா இருக்குது. எவனை வந்து வைஸ் கேப்டனா போடுறது, யாரை வைஸ் கேப்டனா போட்டா யார் என்ன ஆவாங்க, ரிசர்வ் பண்ணிட்டு வர ஸ்குவாடுக்கு வந்துட்டாரு. ஒரு காலத்துல அவரையும் வைஸ் கேப்டனா போட்டு இருந்தோம். தேவையா? அப்பவே இவர் தான் கேப்டன், இவர் தான் வைஸ் கேப்டன் அப்படின்னு போயிருந்தா இந்த பிரச்சனை எல்லாம் வருமா? சீரியஸாவே எடுத்துக்காம இவனை வைஸ் கேப்டன் ஆக்கு, அவனை வைஸ் கேப்டன் ஆக்கு. போன சீரீஸ்ல ஒரு நல்லா பவுலிங் போட்டாரா, இவருக்கு 30 வயசு ஆயிருச்சு, இவரை போடுறா வைஸ் கேப்டனா அப்படின்னு கண்ணு முன்னு தெரியாம எல்லாரையும் வைஸ் கேப்டன் ஆக்குறீங்களே, இன்னைக்கு தெரியுது அதோட நிலைமைங்கிற மாதிரி. இப்போ வைஸ் கேப்டன் ஒரு பிரச்சனை. ஸோ அதனால இப்ப யார வைஸ் கேப்டனா போட்டாலும், நான் இல்லாதப்ப அவனை போட்டிருந்த ரைட்டு, இப்ப நான் வந்துட்டேன்ல அவன் எதுக்கு அப்படின்னு இவர் கேட்பாரு. ஓ! அப்ப நான் உனக்கு வந்து ஒண்ணுமில்லாதவன். நான் வந்து யாருமே இல்லன்னு என்னைய வைஸ் கேப்டனா போட்டல்ல. அப்ப நான் உனக்கு நல்ல வைஸ் கேப்டன் கிடையாது. சும்மா வேற வழி இல்லாம என்ன போட்டுருக்க. போதும்னே நான் ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் டு யூ ப்ளீஸ்ன்ட்டு இவரு போயிடுறாராமா. ஸோ இப்ப எதுக்குடா பிரச்சனை? வைஸ் கேப்டனே ஒண்ணு வேணாம்டா. அது உப்புக்கு சப்பு இல்லாத ஒண்ணுமில்லாத பொசிஷன் தானே. அத வச்சு என்ன பண்ண போறோம்? அப்படியே வைஸ் கேப்டனா இருக்கிறவன தான் அடுத்து கேப்டன் ஆக்க போறோம் அப்படின்னு இருந்தா பரவாயில்ல. நம்ம அதை பண்ண போறது கிடையாது. நம்ம சம்பந்தமா திடீர்னு இன்று முதல் ஹார்திக் பாண்டியா தான் உங்களுடைய கேப்டன் அப்படின்னு டக்குன்னு மாத்தி விட்டுருவோம். இல்லையா திடீர்னு இந்த சீரீஸ்க்கு டெம்பரரியாக மெயின் டீம் வேற நாட்டிற்கு சென்றிருக்கும் காரணத்தினால் இந்த சீரீஸிற்கு இவர் தான் கேப்டன் அப்படின்னு 3 விரல்ல ஒரு விரலை தொட்டு கேப்டன் ஆக்கி போறோம். உனக்கு எதுக்கு இப்ப இந்த பிரச்சனை அப்படின்ற மாதிரி அந்த வைஸ் கேப்டன் ஊத்தி முடிட்டாங்களாமா அந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும். இன்னும் போக போக எப்படி இதை வந்து ஹேண்டில் பண்ண போறாங்க, நிரந்தர வைஸ் கேப்டனா யார் இதுல அறிவிப்பாங்க, முதல்ல நான் நிரந்தர பிளேயரா இருக்கணும், அப்புறம் தான் நான் நிரந்தர வைஸ் கேப்டனா இருக்க முடியும் அப்படின்னு வந்து இப்போ சில வீரர்கள் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனால இதுல யார் இந்த நிரந்தர வைஸ் கேப்டனாக இந்தியாவுடைய டெஸ்ட் அணிக்கு அறிவிக்கப்படுவார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு மிகவும் ஆர்வமாக காத்துக் கொண்டிருக்கும் மனிதர்களுள் ரசிகர்களுள் நானும் ஒருவன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஸோ இது மாதிரி வைஸ் கேப்டன் பொசிஷன் ஒருவேளை ஒரு இது பண்ணா நீங்க இந்திய டெஸ்ட் கேப்டன் வைஸ் கேப்டனா யார் இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆப்ஷன் ஏ ரிஷப் பண்ட், ஆப்ஷன் பி KL ராகுல், ஆப்ஷன் சி ஜஸ்பிரிட் பும்ரா. இந்த மூவரில் யார் இந்த இந்தியாவுடைய பங்களாதேஷ் டெஸ்ட் ஸ்குவாட்ல வைஸ் கேப்டனாக இருக்க வேண்டும் நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னொரு சூப்பரான வீடியோ நான் உங்களுக்கு பார்க்குறேன். அது வரை ஓகே பாய்.